வணக்கமாக நம்ம இன்னைக்கு பாடத்தில் வந்து அக்கினி சிறையில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா உள்ளால் ராணி அபாக்கா சவுத்தா அவங்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ராணி கதைன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், வேலுநாச்சியார் பார்த்துருக்கோம், ராணி செல்லம்மா, ஜான்சி ராணி இவங்க கதை தானே பார்த்துருக்கோம். இவங்க அவங்களுக்குலாம் முன்னகுட்டி உள்ளவங்க, முதல் போராடினவங்க. இவங்களை பற்றி பாட புத்தகத்திலே இல்லை, வரலாறுனே இல்லை. அதை வந்து நம்ம மறைக்கப்பட்டிருக்கு. அதை மீண்டு எடுக்கிறது தான் நம்ம அக்கினி சிறையோட கொள்கையை. முதல் போராடின ராணி. அப்போ வந்து கடற்புற பகுதிகளெல்லாம் வந்து சவுத்தா வம்சத்தை சேர்ந்தவங்க வந்து ஆண்டிட்டு இருந்திருக்காங்க. அப்படிங்கள கடல் தாண்டி உள்ள பகுதிகள்லாம் இருக்குங்களா, அந்த பகுதியில் சவுத்தா வம்சத்தை சார்ந்தவங்கன்னா ஆண்டிட்டு இருந்தாங்க. துறைமுகங்கள், அவங்க வந்து கடல்வழி பாதையில் வந்து விற்பனை பண்ணுறது, மசாலா பொருட்கள், போர் குதிரைகள், அப்புறம் மசால் பொருட்கள் தான் இருக்குங்களா. மசால் பொருட்கள், போர் குதிரைகள் அதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுவாங்க. இவங்க வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு வணிகம் பண்ணுறதுல இந்த சவுத்தா வம்சத்தில் வந்து இந்த கடல் பகுதியை ஆண்ட மக்கள் வந்து இதாக இருக்காங்க. இந்த உள்ளால் ராணி அபாக்கா சவுத்தா. அபாக்கா சவுத்தாவுக்கு வந்து அப்பா அம்மா யாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியல. அவங்கள வளர்த்தது வந்து தாய் மாமா திருமலை ராய சவுத்தா அப்படிங்கிறவர் தான் வளர்த்துருக்காரு. அவர் வளர்த்து அவர் வில் வித்த, வால் வித்த, போர் பயிற்சி எல்லாமே வந்து அவங்க தாய் மாமா தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அம்மா அப்பா பற்றி சரியான வரலாறு இல்லை. ஏன்னா இவங்க வந்து வேலுநாச்சியாருக்கும் முந்தி போராடிய ஒரு போர் தளபதி. இவங்களை பற்றி யாருமே அறிஞ்சிக்கிறல. நம்ம அக்கினி சிறை மூலியமாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அப்போ வந்து அவங்க தான் வளர்த்தாங்க. அப்போ வந்து திருமண ராயக்கா சவுத்தாக்கு வந்து நம்ம நல்லா இருக்கும்போதே இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ராணிக்கு திருமணம் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மங்களூரை சேர்ந்த லட்சுமி அரச பங்காரையா அப்படிங்கிறவரை பார்த்து இவங்களுக்கு மனம் முடிச்சு வச்சுருக்காங்க. யாருக்கு? அபாக்கா சவுத்தாக்கு மனம் முடிச்சு வச்சுருக்காங்க. மனம் முடிச்சு வைக்கும்போது இவங்க திருமண வாழ்க்கை அவ்வளோ பெருசாக போகலை. இவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு அப்படி இருந்தது. இவங்களுக்கு வந்து 3 குழந்தை பிறந்திருக்கு. 3 குழந்தை பிறந்தோடனே இவங்க பிரிஞ்சுட்டாங்க. இவங்க வந்து கருத்து வேற்றுமையினால பிரிஞ்சு இவங்க அங்கேயும் இங்கேயுமா அப்படி இவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையும் ராணி வந்து அவங்க எல்லா கொள்கையும் வந்து எப்படின்னா நம்ம நாட்டை முன்னேற்றமான பாதை கொண்டு போகணும், வணிகத்தில் வந்து நம்ம சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ராணியோட கொள்கை. இதை பற்றி அவங்க கவலைப்படுற. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து 1498 வந்து வாஸ்கோட காமா வந்து கடல்வழி பாதை இந்தியாவுக்கு போகிறத அமைச்சார். அப்படி அமைச்சு கரெக்டாக 5 வருஷம் கழிச்சு இந்த போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்தியாவு மேலே ஒரு கண்ணு நம்ம போய் அந்த நாட்டில் போய் எல்லாம் கைப்பற்றணும் அப்படிங்கிறது அவங்க தேர்ந்தெடுத்த நாடு வந்து இந்த உள்ளால். இது நல்லா செல்வ செழிப்பாக இருக்கு, நம்ம வந்து இதை கைப்பற்றிட்டோம்னா நம்ம வந்து பெரிய ஆளாக ஆயிடலாமேன்னு போர்ச்சுகீசியர்கள் வந்து மொத்தம் ஒரு 20 பேர் கொண்ட படையை அனுப்பி வைக்காங்க. ராணி 30 வயசு ஆகிட்டு அவங்க என்ன சண்டை போடுவாங்க, குறைய படையுள்ள ஒரு சின்ன நாடு தானே, ஒரு 20 பேர் அனுப்பி வைக்காங்க. 20 பேர் அனுப்பி வைக்கும்போது நினச்சிடாங்க ராணி அந்த 20 பேரையும் ஓட விரட்டி ஃபைட் பண்ணி அந்த தளபதி இருக்காங்களா, தளபதிலாம் ரத்த கரையாக வந்து திருப்பிட்டாராம். அப்போ என்ன இது ஒரு சின்ன ராணி, இவங்க இவ்வளோ ஒரு தைரியமாக அப்படின்னு போர்ச்சுகீசியருக்கு ஒரு பெரிய இதாகிடுச்சு. இவங்களை ஒன்றுமே செய்ய முடியாத எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு இந்த பக்கத்து நாட்டில் உள்ளவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்டலாம் இவங்கள்ட்ட நீங்கள் வணிகம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வரி விதிக்கப்படும் அப்படி இப்படின்னு தடை செஞ்சு எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க. ஆனால் ராணி எதுக்குமே அஞ்சவே இல்லை. அப்புறம் நீங்கள் வணிகம் பண்ணணும்னா எங்களுக்கு வரி கட்டணும் அப்படின்னு கூட போர்ச்சுகீசியர்கள் வந்து நம்ம ராணியை மிரட்டிட்டாங்க. ராணி எதுக்குமே கவலைப்படலை. அவங்களுக்கு வந்து அச்சமற்ற பெண் அப்படின்னு ஒரு அபாய ராணி. அபாக்கா சவுத்தாவுக்கு வந்து பட்டப்பேர் வந்து அபாய ராணி அப்படின்ற. எல்லாரும் பயப்படாமலாம், அவ்வளோ ஒரு வீரம், எதுக்குமே அஞ்சவே மாட்டாங்க. போர்ச்சுகீசியர்களுக்கு ரொம்ப இதாக போச்சு, என்னன்னா நம்மளால் ஒன்றுமே இது பண்ணவே முடியவே இல்லை, எல்லாத்துலேயும் இவங்களே ஜெயிச்சுட்டாங்க. அடுத்தால ஒரு படை அனுப்புறாங்க. ஒரு படை அனுப்பும்போது ராணி எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. அவங்க விசாரி அமைதியாக இருந்தோன்னே அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ண நினச்சிட்டாங்க, நம்ம ஜெயிச்சுட்டோம், ராணி அமைதியாக இருக்காங்க அப்படின்னு புலி வந்து பதுங்குறது வந்து பாய்றது தான் அப்படிங்கிற மாதிரி ராணி கூட்டாக வந்து அந்த படையை முறியடிச்சிட்டாங்க. இப்போ 1955ஆம் ஆண்டில் வந்து போர்ச்சுகீசியர்கள் படை இருக்கலாம், அதையும் முறியடிச்சு அதே அன்னைக்கே இரவோடு இரவாக போய் இவங்க வந்து ஒரு துறைமுகத்தை கைப்பற்றி வச்சுருக்காங்க மங்களூரில். அதை மீட்கிறதுக்காண்டி இவங்க ஒரு சின்ன குதிரைப்படையில் போய் 70 பேர், மொத்தம் 70 பேரை வந்து ராணி கொன்று குவிச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய வீரம்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன படம் தான் வச்சுருக்காங்க, ராணி வந்து சின்ன படம் தான் வச்சுருக்காங்க. ஆனால் வீரம், பயங்கரமான வீரம். 70 பேரை கொன்று குவிச்சிட்டாங்க இரவோடு இரவா. அந்த துறைமுகத்தையே மீட்டு ரொம்ப வீரமாக இருக்கு. இவனும் பார்த்தாங்க வச்சு என்னடா ராணி இவ்வளோ பெரிய வீரமாக இருக்காங்க, எதுவுமே நம்மளால செய்யவே முடியலன்னு இவங்க வந்து 4 நூற்றாண்டு காலம் இவங்க ஒன்றுமே பண்ண முடியல. இவங்க ஒரு திட்டம் போடுவாங்க, ராணி ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. என்னடா பண்ணன்னு யோசிச்சிட்டே இருந்தாங்க. அப்போ இவங்களுக்கு யோசனை வந்தோம்னா இவங்களோட ராணிக்கு வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களாம். லட்சுமையா அரச பங்காரையா அவர் வந்துச்சு. அப்போ ராணி வந்து எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணும்போது ராணி வந்து
இவர் ஐடியா கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு ஆணை நம்பவே கூடாது அப்படிம்பாங்கல்ல, ராணி வந்து இந்த ஆண் கூட வாழ்ந்துருக்காங்கல்ல, அந்த இவர் என்ன சொல்லியிருக்காரு, ராணி வந்து கோவிலுக்கு வரும்போது சிறிய படையோடு தான் வருவார், அப்போ நீங்கள் தாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னோடனே இந்த போர்ச்சுகீஸர்லாம் ஒரு பிளான் பண்ணி, அப்போ அந்த நேரமாக பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ராணி வந்து அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள கைது பண்ணி அதுக்கப்புறம் தான் இவங்க மறைஞ்சாங்க. நல்லா 4 நூற்றாண்டு காலம் இவங்க ஒன்றுமே பண்ண முடியல. இவரோட சதியால் தான் நம்ம ராணியை கொல்ல முடிஞ்சது. இவங்க வந்து வேலுநாச்சியாருக்கு முன்னக்கூட்டி போராடின பயங்கர வீரமான ஒரு பெண். அதான் அபாய ராணி அப்படின்னு பேர் இவங்களுக்கு. அபாக்கா சவுத்தான்னா அபாய ராணி, அச்சமற்ற பெண், யாருக்குமே பயப்படுறதே கிடையாது. ரொம்ப 4 நூற்றாண்டு காலம் எவ்வளோ பெரிய பேர். இந்திய கப்பல் படை வந்து இவங்க பேரை நமக்கு வச்சுருக்காங்க. அபாக்கா சவுத்தா பேரை துறைமுகத்துக்கு நம்ம வச்சுருக்காங்க. அப்போ ரொம்ப வீரமான பெண். இவங்க வந்து முன்னக்கூட்டியே வாழ்ந்துட்டாங்க. வேலுநாச்சியாருக்கு முன்னக்கூட்டியே உள்ளவங்க. யாருமே இவங்களை அழிக்கவே முடியல. 4 நூற்றாண்டு காலம் ஒரு பெண் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க மாதிரி நம்ம இப்போ எல்லா சுதந்திரமும் இருக்குது. நம்ம நினச்சா எல்லாம் முடியும். ஓகேவா?